ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா டப்பாரியா டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பெனி, ரொம்ப சின்ன கம்பெனி, மைக்ரோ கேப் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஒரு ஸ்வீடிஷ் பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க மூலமாக டூல்ஸ் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஹேண்டல் டூல்ஸு, ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு, 2-in-1 ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு, அதுக்கப்புறம் ரென்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் லீவர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே டூல்ஸ் ஒரு கையால் நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுற டூல்ஸ் எல்லாமே தயாரிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்போர்ட் மூலமாக உங்களுக்கு 6 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் கிடைக்குது. ஸோ மார்க்கெட் கேப்பே பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு 14 கோடி தான் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப சின்ன கம்பெனி இது. இதில் நம்மளால் நினைக்கிற அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஷேர்ஸும் இருக்கிறதும் கம்மி தான். மோஸ்ட்லி 60% மேலே ப்ரொமோட்டர்ஸ் கிட்டே இருக்குது, வெளியே யார்கிட்டையும் இல்லை. ஸோ இவங்க டூல்ஸ் மட்டும் தயாரித்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில டூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. ஸோ இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கம்பெனியை போய் வாங்காதீங்க. இது ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது பார்த்தோம்னா டப்பாரியா டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ₹9 கிட்ட டப்பாரியா டூல்ஸ் வித்துட்ருக்கு. ஸோ இது ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனியோட அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி கொலாபரேஷன் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 1969 ஆரம்பித்தாங்க. ஹேண்டல் டூல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோ கேப்பு, வெறும் 14 crores தான் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம இதை நான் எடுத்ததுக்குன்னா கம்பெனியை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறது எனக்கு புரியறதுக்கு உங்களுக்கும் சொல்கிறதுக்காக தான் எடுத்தேன். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனியை போய் வாங்க போகாதீங்க, ரொம்ப ரிஸ்க், ஹெவி ரிஸ்க் இருக்குது. ஸோ என்னென்னு நான் போக சொல்கிறேன். ஸோ கம்பெனி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் ₹9.19 இருக்குது. ஹை லோன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ கம்பெனி கீழே ஃபுல்லாக விழுந்துட்டு திருப்பி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்குது. ஸோ இது என்னன்னு தெரியாது நமக்கு. பம்ப் அண்ட் டம்ப் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நான் எக்ஸாம்பிளுக்காக இது மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ சின்ன கம்பெனியில் நம்ம எதுவுமே தெரியாமல் போயிட்டு மாட்டிக்க கூடாது. ஸோ ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 0.12 தான் இருக்குது. ரொம்ப அண்டர் வேல்யூட் தான் உங்களுக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணால் 30னா ரொம்ப சின்னது தான். பட் கம்பெனியும் ஒரு சின்ன கம்பெனிங்கிறப்போ பொட்டன்ஷியல் இருக்குது, க்ரோ ஆகுதான்னு பார்க்கலாம். புக் வேல்யூ ₹229 மேலே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. நம்மளோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹229 இருக்குது. டிவிடெண்ட் இது நல்லா கொடுக்குறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக நல்ல டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல கம்பெனி க்ரோ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகும், நமக்கு வேல்யூ அன்லாக் ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 44%, ஈக்விட்டியும் நல்லா இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 32%. ப்ரொமோட்டர் வெல்டிங் 69%. அவர் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க டப்பாரியான்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ₹200 crores மேலே அவங்க கிட்ட இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ்னு எடுத்தோம்னா உங்களுக்கு பிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 தான் அக்ரிகேட்டு. பட் இப்போ 0.12ங்கிறது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எக்ஸ்பெக்டடில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 2008 அப்படியே போய் 2021 கிட்ட ஆல்மோஸ்ட் ₹20 கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொத்துன்னு விழுந்துச்சு, 0 கிட்ட போச்சு. திருப்பியும் அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த 2 வருஷமாக டிவிடெண்ட் கொடுக்குறனால உங்களுக்கு ரன் அப் இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க லீக்னு கம்பேரிசன் பியர்ஸ்னு பார்க்குறப்போ இவங்க யார் லீக்லையும் கிடையாது. ஏன்னா இவங்க வெறும் 13 கோடி தான் இவங்களோட மார்க்கெட் கேப்புங்கிறப்போ மற்றவங்கலாம் 50,000 கோடி 60,000 கோடின்னு இருக்காங்க. ஸோ இவங்க யாரையும் இவங்கள கம்பேர் பண்ண முடியாது. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, 169 224. எக்ஸ்பென்சஸ் இம்ப்ரூவ் ஆகுது அவங்களுக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுங்கிறது அவங்க போட்ட பைசாவுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணதுக்கு எவ்வளோ சேல்ஸ் எக்ஸ்பென்ஸில் தவிர்த்து எவ்வளோ கிடச்சிருக்கு அவங்களுக்கு, அதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அது 39 crores ஆயிருக்கு. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின்ங்கிறது அந்த ஸ்ப்ரெட் எவ்வளோ % இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது தான் சொல்கிறது இந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஸோ இது 12 17% ஒரு ஸ்லைட் க்ரோத் கிடச்சிருக்கு. ஸோ அதர் இன்கம்ங்கிறது 1-2 கோடி அங்கங்கே கிடைக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஸோ டெப்ரிசியேஷனுங்கிறது அவங்க செட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கம்பெனியில் மெஷினரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சுன்னா இந்த மெஷினரியோட வேல்யூ இழந்துருச்சு. ஸோ அதுக்காக அவங்க இவ்வளோ கோடின்னு சொல்லிட்டு டெப்ரிசியேஷனுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்க்குறப்போ அப்பப்போ ஒரு கோடி ஒரு குவார்ட்டருக்கு அவங்க கழிச்சிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 20 41 crores ஆயிருக்கு. டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% போட்டிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15 ₹31 31 crores ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ₹10 ₹20 மேலே ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இவ்வளோ சின்ன கம்பெனிக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோங்கிறப்போ நமக்கு அந்த அளவுக்கு நியூஸும் கிடைக்காது. நம்ம கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும். சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, எக்ஸ்பென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது வருஷம் வருஷம்.
ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 16லேருந்து 148 crores வந்து நல்லா வருஷம் வருஷம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 7%லேருந்து 17%ங்கிறது ஒரு நல்ல சைன் தான். ஆப்ரேட்டிங் மார்ஜின் அவங்களோட ஸ்ப்ரெட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷனுங்கிறப்போ பெருசாக எதுவும் இல்லை, 1 கோடி 2 கோடி அங்கங்கே இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 14லேருந்து 157 crores நல்ல சைன் அவங்களுக்கு. ஸோ டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 30% அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ 25% இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 118 crores ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு குட் சைன். ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 6 rupeesலேருந்து 77 rupees ஆயிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சைன். ஒரு ஷேருக்கு உண்டான வேல்யூ அன்லாக்கிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக நடக்குது. ஸ்டார்டிங்கில் முதலீடு பண்ணவங்களுக்கு வந்து இப்போ நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசனில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 69% வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம இயர்லி எடுத்துக்கலாம், 69% அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 30% அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன எனக்கு ஒரு பிரச்சனையாக தோணுதுன்னா, நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வெளியே ப்ரமோட்டர்ஸ் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. 200லேருந்து இப்போ 900 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இது பண்ண முடியும்? நீங்கள் நினச்சிங்கன்னா லிக்விடிட்டி சுத்தமாக இருக்காது, வாங்கவே முடியாது இந்த ஷேரை, கிடைக்கவும் கிடைக்காது. இவ்வளோ கம்மியான அவைலபிலிட்டி தான் இருக்குங்கிறப்போ இது ரொம்ப ரெண்டாவது ரொம்ப சின்ன கம்பெனிங்கிறனால எஃப்ஐஎஸும் சரி டிஐஎஸும் சரி முதலீடு பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி இந்த கம்பெனியில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறது? டிவிடன்ஸ் வந்து 2 வருஷமாக தான் கொடுத்தாங்க. 2022, 23ல் ஆல்மோஸ்ட் வந்து 80 ரூபா 90 ரூபா கிட்ட கொடுத்தாங்க ஒரு வருஷம். இன்னொரு வருஷம் வந்து 60 ரூபா கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வருஷமும் நிறையா கொடுப்பாங்கன்னு நீ நம்பி போயிட்டு எதுவுமே கொடுக்கலன்னா உங்களுக்கு கேபிட்டல் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறத விட டிவிடெண்டில் தான் பைசா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால இவங்க டூல்ஸ் தயாரிக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்காங்க, அதுக்கடுத்து வந்து யூகே இருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஒரு சில இது வந்து என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு ட்ரேடும் பண்ணுறாங்க டூல்ஸை. ஸோ நம்ம இதை மட்டும் நம்பிட்டு வந்து போனோன்னா சேஃபாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்களும் இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆனுவல் ரிப்போர்ட் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அதை பார்த்தேன், எனக்கு வந்து இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்லை. இவங்க க்ரோ ஆனாங்கன்னா நல்லது. அந்த தப்பாரியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து எம்டி அண்ட் சிஓ இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நல்ல இது கிடைக்கும். சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.